தினமொரு வசனம். யாக்கோபு 1வது அதிகாரம் வசனம் 3. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். விளக்கம். கொலோரேடோவில் கம்ப்யூட்டர் பிரிண்டர்களை தயாரிக்கும் ஒரு நிறுவனம் ஒவ்வொரு பிரிண்டரையும் விற்பனைக்கு அனுப்பும் முன் அதை கடுமையான சோதனைக்கு உட்படுத்துகிறது. ஒவ்வொரு பிரிண்டரும் முதலாவது உறைய வைக்கப்பட்டு பின்பு 130 டிகிரி பாரன்ஹீட்டில் சூடாக்கப்பட்டு இறுதியாக 15 நிமிடங்கள் கடுமையாக அசைக்கப்படுகிறது. ஒரு சாதாரண பிரிண்டரை இராணுவத்தில் பயன்படுத்துவதற்காக ஆயத்தப்படுத்தும் வகையில் இந்த சோதனை செய்யப்படுகிறது. ஒரு பிரிண்டரின் அனைத்து பாகங்களும் பாதுகாப்பாக பொருத்தப்பட்டவுடன் அது போர்க்களத்தில் நிச்சயமாக வேலை செய்யும் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக முழுமையாக சோதிக்கப்படுகிறது. இன்றைக்கு நீங்கள் ஆவிக்குரிய சோதனையை சந்தித்துக் கொண்டிருப்பீர்களானால் சோர்ந்து போகாதீர்கள். நம்முடைய அன்பான பரலோக பிதா அவரை சேவிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் சோதனை வேலைகளை அனுமதிக்கிறார். நாம் கடினமான சூழ்நிலையில் நடக்கும்போது விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ண வேண்டும். சோதனை வேளைகளில் நாம் தேவனிடம் ஞானத்தை கேட்க வேண்டும். ஏன்? நாம் நம்முடைய சோதனைகளை எவ்வாறு சரியான முறையில் கையாள வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதற்கு நமக்கு ஞானம் தேவைப்படுகிறது. தேவனிடம் ஞானத்தை கேட்பவர்களுக்கு அவர் அதை சம்பூரணமாய் கொடுக்கிறார். வாழ்க்கை ஒரு மென்மையான மலர் படுக்கையை போலிருக்கும் என்றால் கிறிஸ்தவர்கள் சோதிக்கப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் உலகத்தில் வாழ்க்கை அல்லது மரணத்தை நிர்ணயிக்கும் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை நாம் சந்திக்க வேண்டும். சோதனை வேளைகளில் நாம் தேவனை நம்பும் போது நம்மை சோதித்து தமக்காக அதிகமாக பயன்படுத்துகிறார். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா துன்பமான சூழ்நிலைகளையும் கடந்து தேவ சித்தத்தின்படி வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.